ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சேமியா ரெசிபி தான். ஆனால் அணில் சேமியா இருக்குல்லங்க, பாருங்கள், இதுதான் அணில் சேமியா. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சேமியா வந்து நான் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. சும்மா ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே இது போதுமானது. அதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இது வதக்கிறதெல்லாம் வதக்கிட்டு நம்ம போடுற மசாலெலாம் போட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். இப்போ 2 தக்காளி போட போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். எத்தனை பேருக்குங்க சேமியா ரொம்ப பிடிக்கும்? பல பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு சேமியா, அந்த ஒரு ரவை உப்புமா இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்வான்ட் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அது ஒரு எனிமி லிஸ்ட்லேயே சேர்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர்த்துக்கு சேமியா பிடிக்குன்னு தெரில. சேமியா பிடிச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்க, நான் சாப்பிடுவேன். பட் ரவை உப்புமா ரொம்ப சாப்பிட மாட்டேன். பட் சேமியா பிடிக்குங்க ரொம்ப. அதுவும் இந்த பிரியாணி சேமியா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்க கொடுக்குற அந்த மசாலா வித் மசாலாவோட மேகி மாதிரி தான் அதுவும் மசாலாவோட வருது. அந்த மசால் போட்டு இது செய்கிறப்போ உண்மையுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. பார்த்துட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து முட்டை போட்டு தான் நம்ம நூடுல்ஸுங்கிற பாருங்கள் சேமியா பண்ண போகிறேன். முட்டை வேணாங்கிறவங்க அந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். அது லைட்டாக இதில் வந்து நான் மஞ்சள்தூள் சேர்க்குறேங்க. ஏன்னா முட்டை போடுறதுனால நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லை வேண்டான்னா நீங்கள் அதை கூட விட்டுடலாம், தேவையில்லை அதுக்கு மஞ்சள்தூள். அந்த மசாலாவோட கலரே போதும், இதுக்கு போதுமானது தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் மசாலாவாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து பாருங்கள், கொஞ்சமாக பிரியாணி மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலாவோ எது உங்கள் கையில் இருக்கோ, இல்லை மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த மசாலா பேக்கெட்டு. இந்த பிரியாணி இந்த சேமியாவோடையே இந்த பேக்கெட் வருதுங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேகி பேக்கெட் மாதிரி தான், அதே மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த மசாலா. இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு பேக்கெட்டே 3 வாட்டி யூஸ் பண்ணுவேங்க. நான் ரொம்ப அந்தளவுக்கு போட மாட்டேன். இதுவே போதுமானது தான் அதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டையை வந்து ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா முட்டை வந்து நம்ம சேமியா போட்டதுக்கப்புறம் முட்டை போட்டோன்னா ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடும். சேமியா தனித்தனியாக இருக்காது, உதிரியாக வராது. அதனால் நான் எப்போதுமே மசாலாவிலே முட்டையை போட்டுட்டு முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சேமியாவை போடுவேங்க. இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், முட்டையை ஆட் பண்ணியாச்சு. எனக்கு இப்படி சாப்பிட்றதாங்க பிடிக்கும். அது ஒரு மாதிரி அப்புறம் நம்ம அதோட போட்டோன்னா முட்டை ரொம்ப கொலன்னு ஆயிருங்க. அதனால் நான் எப்போதுமே வந்து முன்னாடியே போட்டு நான் வந்து நல்லா வதக்கிடுவேன். இங்கே பாருங்கள், முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா இதாகிருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சேமியா வந்து போட்டுக்கலாங்க. இந்த பாருங்கள், சேமியா வந்து எப்படி எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஊறி போய் இதை அப்படியே நீங்கள் வேக வச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு நம்ம இடியாப்பம் மாதிரி கூட சாப்பிட்லாங்க, தேங்காய் போட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஆட் பண்ணுறப்ப நல்லா தண்ணி அப்படி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தூவி விடுங்க. உடனே கிண்டிட வேண்டாம். கிண்டுனா ஒரு மாதிரி இதாகிருங்க, அது குழஞ்சிரும். கொஞ்சம் நேரம் இப்படி தூவிடுங்க. அதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடிட்டு, ஏன்னா இது வந்து நம்ம வந்து சில பேர் வந்து இட்லி பாத்திரத்துலேயே வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து ஊற வச்சதோடு நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து தண்ணியை மட்டும் பிழிஞ்சிட்டு கிண்ட வேணாம், கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுருங்க. இதை பாருங்கள், இதை வந்து இப்படி உள்ளார விட்டு இந்த மாதிரி எடுங்க. கொஞ்சம் நேரம் அது இதாகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லாவே இதை கிண்டிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு நான் மூடி வைக்கிறேங்க, அது வேகட்டும். இந்த பாருங்கள், இப்படி தட்டை போட்டதை மூடி வச்சுருங்க. லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருந்தால். இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகணுங்க. அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிருங்க.
இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அழகு போல். இந்த பாருங்கள் ஓரளவு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எப்படி அழகு போல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள் பிரியாணி மாதிரியே அந்த ரைஸ் மாதிரியே இருக்குல்லங்க, சூப்பராக. ஆமாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இது கடைசியாக நீங்கள் வந்து பெப்பர் கூட போட்டுக்கலாம், ஏன்னா முட்டை போட்டனால. அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க பெப்பர் போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அது நிறைய பேர்த்துக்கு இந்த சேமியா வந்து இன்னும் இந்த சரியாக செய்ய தெரிலனே சொல்கிறாங்கங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே பாருங்களேன், பின்னாடி வந்து அவங்க அந்த செய்முறையை கொடுத்துருக்காங்க. ஓரளவு இது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் வரும். இருந்தாலும் நம்மளோட ஸ்டைலில் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க நமக்கு. இங்கே பாருங்கள் தெரியுதா? இங்கே பாருங்கள் அவங்களே வந்து அந்த எப்படி செய்முறைங்கிறத போட்டிருக்காங்க, எப்படி செய்கிறதுன்னு. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்கங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சேமியா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. வேணால் கொத்தமல்லி தழை கூட நீங்கள் தூவிக்கலாம், இல்லை லைட்டாக பெப்பர் தூவுறதா இருந்தாலும் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சேமியா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். வேகுமான்னு நினைக்காதீங்க, நல்லாவே வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் டெலிஷியஸ் டிஷ்ஷோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய். ஆவி பறக்க பிரியாணி சேமியா ரெடி.